மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் பதற்றங்கள் அண்மை காலமாக உச்சகட்டத்தை எட்டியுள்ளன. ஒருபுறம் இராணுவ தாக்குதல்களுக்கான எச்சரிக்கைகளும், மறுபுறம் பாகிஸ்தான் மற்றும் வளைகுடா நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் இரகசிய பேச்சுவார்த்தைகளும் ஒரே நேரத்தில் அரங்கேறி வருகிறது. ஈரானில் புதிய 14 அம்ச முன்மொழிவு, டொனால்ட் ட்ரம்பின் இராணுவ பின்வாங்கல் மற்றும் பிராந்திய நாடுகளின் தலையீடு ஆகியவை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகிறது. ஈரானின் 14 அம்ச ரகசிய முன்மொழிவும் பாகிஸ்தானின் மத்தியஸ்தமும். ஈரான் தற்போதைய போர் பதற்றத்தை தணிப்பதற்காக பாகிஸ்தானின் ராஜதந்திர நடுத்தீர்த்தலில் வழியாக அமெரிக்காவுக்கு ஒரு புதிய 14 அம்ச திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை அனுப்பியுள்ளது. போர் நிறுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைத்தல். இந்த பேச்சுவார்த்தைகள் ஈரானின் அணுசக்தி திட்டம் பற்றியது அல்ல, மாறாக நடப்பு போரை நிறுத்துவதையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான விரோத போக்கை குறைப்பதையுமே நோக்கமாக கொண்டுள்ள ஒரு ஈரான் தெளிவுபடுத்துகிறது. யுரேனிய இருப்பு மாற்றம். ஈரான் தன்னிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க மறுத்து அதற்கு பதிலாக தனது நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக கூறுகிறது. அணுசக்தி திட்டங்களை முழுமையாக கைவிடுவதற்கு பதிலாக நீண்ட காலத்திற்கு அவற்றை முடக்கி வைக்க ஈரான் சம்மதித்துள்ளது. முறையான போர்க்கால இழப்பீடுகளுக்கு பதிலாக அமெரிக்காவிடமிருந்து பொருளாதார சலுகைகளை ஈரான் கோரியுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா தனது கடல்சார் முற்றுகையை நீக்கினால் மட்டுமே விரிவான பேச்சுவார்த்தைகளை தொடர முடியும் என்ற நிபந்தனைகளை ஈரான் விதித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாடும் இராணுவ தாக்குதல் தள்ளிவைப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய இராணுவ தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண இன்னும் கால அவகாசம் தருமாறு கேட்டுக்கொண்டதால் அந்த தாக்குதல் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் எந்த காரணம் கொண்டும் அணு ஆயுதம் பெறக்கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. ஈரான் தன்னிடமுள்ள சுமார் 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஈரான் ஒரே ஒரு அணுசக்தி நிலையத்தை மட்டுமே இயக்க அனுமதிக்கப்பட வேண்டும். ஈரானின் இராணுவம், கடற்படை மற்றும் அதன் தலைமைத்துவம் ஏற்கனவே அமெரிக்க தாக்குதல்களால் கடுமையாக பலவீனமடைந்துள்ளது என்று ட்ரம்ப் வாதாடுகிறார். அமெரிக்கா ஈரானின் இந்த 14 அம்ச திட்டத்தை போதிய சமரசம் இல்லாத அரைகுறை திட்டம் என நிராகரித்துள்ளதுடன் உடன்பாட்டை எட்டுவதற்கான நேரம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது எனவும் எச்சரிக்கிறது. அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு மத்தியில் ஈரானின் மூத்த ஆலோசகர் மொஹ்சேன் ட்ரஷாஃபி மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் கடுமையான கருத்துக்களை பகிர்ந்து வருகிறது. அமெரிக்க இராணுவ தாக்குதல் தேதியை அறிவித்துவிட்டு பின்னர் ஈரானின் எதிர்ப்பு மற்றும் இராணுவ நடவடிக்கையை கண்டு அஞ்சி தானே பின்வாங்குவதாக ரெசாயி விமர்சித்துள்ளார். ஈரானின் தேசிய ஒற்றுமை அமெரிக்காவை சரணடைய வைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பதற்றங்களை கையாளுவதற்காக ட்ரம்ப் தனது பீஜிங் பயணத்தின் போது சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் உதவி கோரியதாகவும் ஈரான் தரப்பில் கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை மற்றும் பெர்சிய வளைகுடாவில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பே காரணம் என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்ய ஈரான் மற்றும் ஓமன் நாடுகள் இணைந்து சர்வதேச கட்டணங்கள் வசூலிக்கும் ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் எனவும் ஈரான் முன்மொழிந்துள்ளது. எந்தவொரு சிறிய அமெரிக்க தவறுக்கும் ஈரான் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் எச்சரித்துள்ளார். தற்போதைய சூழலில் பேச்சுவார்த்தை மேசையின் பின்னால் ராஜதந்திர நகர்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் இரண்டு நாடுகளும் தங்களின் அடிப்படை நிலைப்பாடுகளில் பிடிவாதமாக உள்ளன. ஈரான் தனது அணுசக்தி இருப்பை முழுமையாக இழக்க தயாராக இல்லை. அதே சமயம் அமெரிக்கா ஈரானை முற்றிலுமாக கட்டுப்படுத்த முயலுகிறது. வாஷிங்டன் ஈரானின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ளதால் அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் அமெரிக்கா மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. இதனால் மத்திய கிழக்கின் அமைதி தற்போது ஒரு நூலிலையில் துவங்கிக் கொண்டிருக்கிறது என சொல்லலாம். 2026 பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு நாடுகள் ஈரான் மீது நடத்திய திடீர் வான்வழி தாக்குதல்களுடன் தொடங்கிய இந்த போர் தற்போது மத்திய கிழக்கை உலுக்கி வருகிறது. ஒருபுறம் தீவிர இராணுவ மோதல்களும், மறுபுறம் சர்வதேச வர்த்தக பாதைகள் முடக்கும் பொருளாதார போரும் என இருமுனை தாக்குதலாக இது மாறியுள்ளது. அணுசக்தி விவகாரங்களை தாண்டி உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நாடுகளின் ராஜதந்திர பாதுகாப்பை சுற்றியே தற்போதைய நகர்வுகள் உற்று நோக்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த தற்காலிக போர் நிறுத்தம் தற்போது கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ளது. அமெரிக்காவின் கடுமையான கடற்படை முற்றுகைக்கு பதிலடியாக ஈரான் தனது இரட்டை முற்றுகை உத்தியை கையாண்டு வருகிறது. ஈரானின் ஏவுகணை தடங்கள் மற்றும் இராணுவ கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானிய தரப்பில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது.
லெபனானின் ஹிஸ்புல்லா மற்றும் ஏமனின் ஹூதி அமைப்புகளின் உதவியுடன் ஈரான் ஸ்டேல் மீது வளைகுடாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த மோதலின் மிக ஆபத்தான பகுதியாக உருவெடுத்திருப்பது ஹார்முஸ் நீரிணை முடக்கமாகும். உலகளாவிய கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் இதய பகுதியாக விளங்கும் இந்த நீரிணையை ஈரான் தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயலுகிறது. ஈரான் பெர்சிய வளைகுடா நீரிணை ஆணையம் என்ற புதிய அமைப்பை நிறுவி அதன் மூலம் அந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களையும் தனது அனுமதி பெற கட்டாயப்படுத்துகிறது. தற்போதைய நிலவரப்படி 1500க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் ஈரானின் அனுமதி உத்தரவிற்காக காத்திருக்கிறது. இந்த நீரிணையின் வழியே கடலுக்கு அடியில் செல்லும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களுக்கு இறையாண்மை கட்டணம் விதிக்கப் போவதாக ஈரான் எச்சரித்திருக்கிறது. இது உலகளாவிய இணைய தொடர்புகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோக தடையால் உலகளவில் எரிபொருள் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. பாகிஸ்தான் போன்ற வளரும் நாடுகளின் மாதாந்திர எரிசக்தி இறக்குமதி செலவு மும்மடங்காக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்கு மட்டும் இந்த போரின் நேரடி இராணுவ செலவு பில்லியன் கணக்கான டாலர்களை தாண்டியுள்ளது. முன்பெல்லாம் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு வழங்கி வந்த வளைகுடா அரபு நாடுகள் சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் இந்த முறை மாறுபட்ட ராஜதந்திர அணுகுமுறைகளை கையாளுகிறது. ஈரான் மீதான அமெரிக்காவின் அடுத்த கட்ட பிரம்மாண்டமான தாக்குதலை சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் கட்டார் அமீரக தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்பை நேரில் வலியுறுத்தி தற்காலிகமாக தடுத்து வருகின்றனர். இதற்கு காரணம் ஈரான் மீது அமெரிக்க முழுப்போர் தொடுத்தால் அதற்கு பதிலடியாக ஈரான் தங்களின் சொந்த நாட்டின் எல்லை சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளை தாக்கும் என்ற அச்சமையாகும். இதனால் வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கால அவகாசத்தை விலைக்கு வாங்க முயலுகிறது. ஈரானின் உள்நாட்டில் இந்த போர் கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் வாடகை உயர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஈரானிய அதிபர் மசூத் செபஸ்கியான் உள்நாட்டு தீவிர போக்காளர்களின் எதிர்ப்பையும் மீறி நாட்டின் கண்ணியத்தை காத்துக்கொண்டே பேச்சுவார்த்தை நடத்தவும் போரை விட ராஜதந்திரமே சிறந்தது என தனது பேச்சுவார்த்தை உத்தியை நியாயப்படுத்தினார். ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு யுரேனியம் செறிவூட்டல் தடை செய்யப்பட வேண்டும் என்பது அமெரிக்காவின் தற்போதைய நிபந்தனையாகும். ஆனால் ஈரான் தனது அணுசக்தி உரிமைகளை அடியோடு இழக்க மறுக்கிறது. போர் நிறுத்தத்துக்கு பின்னரே அணுசக்தி பேச்சுவார்த்தை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதால் அமெரிக்கா இதனை குப்பை தொட்டியில் வீச வேண்டிய திட்டம் என விமர்சித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டின் இந்த அமெரிக்க ஈரான் மோதல் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் மட்டுமல்ல. இது உலக பொருளாதார ஒழுங்கையும் கடல்சார் வர்த்தக விதிகளையும் மாற்றி எழுதும் ஒரு புவிசார் அரசியல் நகர்வாகும். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் பட்சத்தில் வளைகுடா நாடுகளின் சமாதான முயற்சிகளையும் தாண்டி மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு மீள முடியாத பேரழிவை நோக்கி செல்லும் அபாயம் அருகில் உள்ளது. சுருக்கமாக கூறினால் 2026ஆம் ஆண்டின் இந்த அமெரிக்க ஈரான் மோதல் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லை பூசலோ அல்லது தற்காலிக இராணுவ பதற்றமோ அல்ல. இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் ஸ்திரத்தன்மையையும் உலக பொருளாதார ஒழுங்கையும் சர்வதேச கடல்சார் வர்த்தக விதிகளையும் மாற்றி எழுதும் ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் நகர்வாகும் என்றும் குறிப்பிட முடியும். நம்பிக்கை அளிக்கும் ராஜதந்திர நகர்வுகள் இருந்தாலும் தோல்வியடையும் பட்சத்தில் இந்த மறைமுக போர் ஒரு நேரடி பேரழிவாக வெடிக்கும் அபாயம் உள்ளது. அவ்வாறு நிகழின் அது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை முடக்கி வளரும் நாடுகளை பெரும் பொருளாதார வீழ்ச்சிக்கு தள்ளக்கூடும்.